இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு ஆதரவு தெரிவித்து பேட்டி கொடுத்த பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள், அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு வரை வட தமிழகத்தில் மழை போர தாண்டவத்தை நிகழ்த்தியது. கனமழை பெய்தது. அதிகமான மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த மக்களை சந்திக்க சென்ற பொன்முடியின் மீது மக்கள் சேற்றை வாரி இறைத்தார்கள், சேற்றால் அடித்தார்கள். அந்த இடத்திலிருந்து உடனடியாக நகர்ந்த பொன்முடி தன்னுடைய இடத்திற்கு போய் அமைதியாக அமர்ந்து விட்டார். பொன்முடியின் மீது சேற்றை வாரி இறைத்தது மக்களுடைய கோபம் அந்த அளவுக்கு இருந்தது. காரணம், வெள்ள நிவாரண பணிகளை திமுக அரசு சரியாக முடுக்கிவிடவில்லை. பெரும் வெள்ளம் ஏற்பட்டால், அதிக கனமழை பெய்தால் மக்களை எப்படி பாதுகாப்பது என்கின்ற திட்டம் அவர்களிடம் இல்லை. வெள்ள பாதிப்புகளில் இருந்து போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்க தமிழக அரசு தவறிவிட்டது என்ற கோபத்தில் பொன்முடியின் மீது சேற்றை வாரி இறைத்து விட்டார்கள். அதை பற்றி நிருபரிடம் கேள்வி கேட்கிறார்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களிடம். அதற்கு அவர் சொல்கிறார், பொன்முடியின் மீது சேற்றை வாரி இறைத்த சம்பவத்தை நான் கண்டிக்கிறேன். எந்த இடத்திலும் வன்முறை ஒரு தீர்வாகாது. தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. பொன்முடியை சூழ்ந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கலாம், பொன்முடிக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கலாம், பொன்முடிக்கு எதிராக மறியல் செய்திருக்கலாம், அல்லது அரசு போக்குவரத்து கழக பஸ்களை மறித்து சாலைகளில் இறங்கி போராடி இருக்கலாம். இப்படி ஜனநாயகத்தில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சரின் மீது சேற்றை வாரி இறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக அற்புதமாக பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதே பொன்முடி ஒரு காலத்தில் பாமகவை பற்றி எப்படியெல்லாம் பேசினார் என்று நினைத்து பார்த்தால் நமக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. ஆனால் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கின்ற பற்றின் காரணமாக வன்முறைக்கு எதிராக மிகவும் ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதே மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் பொன்முடி வன்னியர்களை சுடுங்கள் என்று சொன்னார். மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் வன்னியர்களுக்கு சொந்தமானது, வன்னியர்களின் குலதெய்வம், அதுவும் வன்னியர்களின் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டுமே. அந்த கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்று தலித் சமூகத்தை சார்ந்த சிலர் விஷமத்தனமாக தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரச்சனை செய்த பொழுது கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று வன்னியர்கள் எப்படி சொல்லலாம்? ஆகவே வன்னியர்களை சுட்டு தள்ளுங்கள் என்று வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசியவர் பொன்முடி. ஆகவேதான் பொன்முடிக்கும் இன்றைக்கு வன்முறையால் மக்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 2-3 பேரை கைது செய்திருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடியும் அவருடைய மகன் தெய்வ சிகாமணியும் சரியாக செயல்பட்டிருந்தால் வெள்ளம் வருவதற்கு முன்பே மக்களை காப்பாற்றி இருக்கலாம். வெள்ளப் பெருக்கு வந்ததற்கு பிறகு மக்களை காப்பாற்றாமல் வெள்ளம் எல்லாம் வடிந்த பிறகு இவர்கள் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க சென்றவர்கள், இவர்கள் போட்டோஷாப் நடத்த சென்றவர்கள். ஆகவே தான் மக்கள் கடும் கோபத்தோடு பொன்முடியின் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் அவர்கள். மக்களுடைய கோபம் எல்லை மீறி போய்விட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த சம்பவங்கள்லாம் உதாரணம். ஆகவே மக்களுடைய கோபம் எல்லை மீறுவதற்கு முன்பே ஆட்சியாளர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்க வேண்டும். அமைச்சர்கள் எல்லாம் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்கு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டிருக்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தத்தில் திமுக அரசு அனைத்து வழிகளிலும் செயலற்று நிற்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் திமுக அரசிடம் சரியான செயல் திட்டங்கள் இல்லை. இந்த வெள்ள நிவாரணத்திலிருந்து மக்களுக்கு, இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதிலும் மக்களுக்கு தேவையான வெள்ள நிவாரணத்தை கொடுப்பதிலும் திமுக அரசு சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார் என கூறிக்கொண்டு, பொன்முடிக்கு ஆதரவை பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தெரிவித்து விட்ட காரணத்தால் பாமக திமுகவுக்கு ஆதரவாக செல்கிறது என்றும் கூட இன்னும் சில ஊடகத்தை சார்ந்தவர்கள் பேசுவார்கள் என சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.